இந்த அம்மா கட்டி இருக்காங்களே அதே மாதிரி போடுவேன். ஆமா இதே மாதிரியா? ஆமா. இது ஏன் தர்ற? ஐயோ அம்மா நான் ஒண்ணு சொல்ல, இந்த ஆளு வளர்றான். பொம்மை பொம்மையா? பூந்துட்டானா? வண்டிய நிறுத்தினா போறோம். கேப்பாங்கல்வி இல்லாம உள்ள வந்து போடுவானுங்க. எங்க சார் போறீங்க? போகும்போது எங்க போறேன் நீ கேக்குற? எங்க வேணாலும் போவேன். நீ என்ன கேக்குறது? நேரா போயா? ஓஹோ நேரா போவேன். சரி போறேன். நிறுத்து 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 நிறுத்துமா வண்டி நிறுத்து. ஹாய் சங்கர். ஹாய் ஞானம். ஹாய். என்னடா நீங்க நின்னுட்டு இருக்க? ஊட்டிக்கு போறேன்டா. ஏர்போர்ட்டுக்கு போனோம், டாக்ஸி கிடைக்கல, அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி வா வண்டியில ஏறு. தேங்க்ஸ். டிரைவர் கொஞ்சம் டிக்க திறக்கிறீங்களா? திறக்கிறேன். ஏறப்ப ஒருத்தர், இடையில இன்னொருத்தர். வை குட் மார்னிங் சார். யார் வண்டியில? பாசஞ்சர் சார். என்ன பெட்டி? அட்டைப்பட்டி. உள்ள என்ன இருக்கு? என் பொண்ணுக்கு சேலை வாங்கி வச்சிருக்கேன். டிக்க துற சார். டிக்கல ஒண்ணு இல்ல சார், அவசரமா ஏழோட்டாம போறாங்க. ஒண்ணு இல்ல, நமக்கு தெரியும் துற பாட்டிக்கியா. சரி அப்புறம் உத்தரவு. பெட்டியா துற. இவ்வளவு பார்த்தா அநியாயம், அக்கிரமம். உள்நாட்டு சரகா வெளிநாட்டு சரகா? குடிச்சு பார்த்தா தானே சார் சொல்ல முடியும். விளையாடுறியா? யாருக்கு போயிட்டு? ஐயோ என்னது இல்ல சார், அந்த 2 பாசஞ்சர் உட்கார்ந்துருக்கான் அவனு சார். நம்புங்க சார், உங்க காலில் விழுவுறேன் சார். கொஞ்சம் இறங்கி வரீங்களா? ஏன் சார் எதுக்கு? வாங்க வாங்க சார். யோ நல்ல சார், வாயாங்க யோ. இந்த பொட்டியில பாட்டில் வச்சிருக்கீங்க, அது ஃபாரின் தான் இல்ல அது உள்நாட்டு கலக்கல் பட்டையாயா? ஐயா கேட்கிறார், சொல்லு. என்ன பொட்டி எங்க இருந்து வந்தது எனக்கு ஒண்ணும் புரியலையே சார். அதானே ஏது பொட்டி நீங்க வச்சுக்கலாம் சார். தள்ளியா பாருங்க. பாட்டில். ஐயோ பாட்டில். நாங்க பாட்டிலே பார்த்தது இல்ல, இப்பதான் பாக்குறோம். ஐயோ போய் சொல்றேன் சார். நாங்க எதுக்கு அனாவசியமா போய் பேசணும்? கார் அவருது, டிக் அவருது, பொட்டி அவருது. அனாவசியமா எங்க 2 பேரும் இந்த கேஸ்ல மிங்கிள் பண்ண பாக்குறோம். தட் இஸ் டூ பேட். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும். யோ மரியாதையா சொல்லு. இந்த ஆளு டிக்க துற பொட்டிய வைக்கிறேன்னு சொல்லல என்கிட்ட. எதனா அறிவு இருக்குதா உனக்கு? சார் இவ்வளவு சின்ன பெட்டியை கொண்டு வந்து யாராவது டிக்கில வைப்பாங்களா சார்? ஏயா நீ என்ன சொன்னாலும் அவர் நம்பிடுவார் நினைச்சுட்டு இருக்க? அவர் என்ன ஒண்ணும் தெரியாதவரா? அவர் என்ன ஏமாந்தவரா? இல்ல இந்த மாதிரி கேஸ பார்த்தாதவரா? ஐயோ சார், உங்களை ஜாக்கி வச்சு தூக்குறான் சார். ஏய் இந்த ஆள் அவசரமா ஊட்டிக்கு போகணும்னு சொல்ல. ஊட்டி அது இல்லடா ஞானா, ஊட்டி வர உறவு படத்துக்கு நம்ம டிக்கெட் புக் பண்ணத பத்தி டாக்ஸில உட்கார்ந்து பேசிட்டு வந்தோமே, பைத்தியக்கார மனுஷன் அத போய் கேட்டுட்டு சொல்றான் சார். இதோ டிக்கெட். சார் நீங்க இந்த ஊட்டி ஒரு படம் பாத்தீங்களா? நான் 4 தடவை பார்த்தேன் சார். இந்த KR விஜயா என்னமா நடிச்சிருக்காங்க சார். ஐயோ கொன்னு தள்ளிட்டாங்க. எனக்கு ரொம்ப உசிறு சார். இந்த KR விஜயா ஆக்டிங் பார்த்தா அன்னைக்கு நைட் எல்லாம் எனக்கு தூக்கமே வருதில்ல சார். உங்களுக்கு எப்படி சார்? டிக்கெட் கொடுத்துறீங்களா? ஐயோ ரூட்ட மாத்திரம் சார். சத்தியமா சொல்றேன், அந்த பொட்டி இந்த வெள்ள சட்டக்காரனுக்கு சார். பெரிய மனுஷால எவ்வளவு அலட்சியமா பேசுறான் பாத்தீங்களா? ஏன் சார் என் பேஸ்ல ஒரு ரிச்னஸ் தெரியல உங்களுக்கு? அதெல்லாம் கேட்காத, எனக்கே தெரியல சார். இந்த மாதிரி ஆளை நம்பவே கூடாது சார். ஆஹா, நம்ம ஊர் ஜனங்களுக்கு என்ன அறிவு பத்தியா? இவனுக்கு இதேதான் தொழில் போடு இருக்கு. கரெக்ட். இவனை ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போய் 4 போடு போட்டா தன்னால உண்மையை கேட்கிடுவான். நல்ல பெரிய மனுஷயா, நான் சொல்ல வந்துட்டேன். நடையா ஸ்டேஷன். சார் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதில்லை சார். பொட்டியை வேணா ஸ்டேஷனுக்கு கொண்டு போங்க, என்ன விட்டுடுங்க சார். அதெல்லாம் அங்கே வந்து சொல்லிக்க. உடம்பு நல்லா இருக்குடா. பண்றதே ரொம்ப நல்லா இருக்குடா. இந்த சேலை என்கிட்ட கொடுத்துறா. பாட்டில ஏற்கனவே பறி கொடுத்துவேன், அதனால புடவை எனக்கு தான் சொந்தம். திருட்டு சொத்துல என்னடா சொந்தம்? இன்னைக்கு காதலியோட பிறந்த நாள், இதை கொண்டு போய் நான் அவகிட்ட கொடுத்தா எனக்கு என்ன தருவோம்? ஃபட்டாஃபட் எடுத்துக்கோ. அனுபவி ராஜா, அனுபவி. ரொம்ப தேங்க்ஸ்டா, நீ ரொம்ப நல்ல திருடன்டா. நீ
இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கேனா? இந்த சங்கம் படத்துல வைஜெயந்தி மாலா வரல, அவ கூட ஒரு தோழி வருவல அந்த மாதிரி இருக்க. இல்ல பரவாயில்ல, அவ்வளவு சுமாரா இருந்தா. சரி, எனக்கு பிறந்த நாள்னு தெரிஞ்சே எப்படி சேலை வாங்கிட்டு வந்தீங்க? நான் எங்க வாங்கினேன்? அப்படின்னா வேற யாராவது வாங்கி கொடுத்தாங்களா? இல்ல இந்த இது உன் மேல எனக்கு இருக்குது காதல், அந்த காதல் வாங்கி கொடுத்துச்சு. ஆமா, உங்க அப்பனை எங்க காணோம்? கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறியா? நானா காட்ட மாட்டேங்கிறேன், நீங்க தான் பயந்து பயந்து ஓடுறீங்க. எனக்கு என்ன பயம்? வரட்டுவேன் உங்க அப்பா, அவங்கிட்ட நேராக கேட்டு ரெண்டுல ஒண்ணு முடிவு பண்ணிடுறேன். யோ மாமனார, ஒரு தாலி இருந்தா கூடியா உன் மக கழுத்துல கட்டணும். யாரு? இது உங்க அப்பா சாவுக்கு மோளம் அடிக்கிற மாதிரி அடிக்கிறான். ரொம்ப ஹாட்டா வரேனா? அப்படித்தான் இருக்கும். ஐயோ என்ன ரொம்ப பச்சை. நீ அவனை கொஞ்சம் கூல் பண்ணு, நான் இங்க எங்கேயாவது மறைஞ்சுக்கிறேன், அப்புறம் நம்ம விஷயத்த பேசிக்கலாம். ஏன்பா இவ்வளவு லேட்டு? அது ஏமா கேக்குற? இன்னைக்கு தப்பிச்சு வந்ததே சம்பராம் புண்ணியமாயி போச்சு. ஜாமீன்ல வெளியே வந்திருக்கேன். ஏன்பா ஓவர்லோட் ஏதாவது ஏத்துனீங்களா? இந்த சடன் பிரேக் சமூகத்தை 2 சண்டாள பயலுக சதி பண்ணி கம்பி என்ன வச்சுட்டாமா, அதையும் சேர்த்து திருடி இது ஏதுமா உனக்கு? வந்துப்பா, அவர் வாங்கி கொடுத்தாருப்பா. எவரு? சொன்னனே ஞானம்னு ஒருத்தர், அவருப்பா. ஓஹோ, அந்த ஒல்லியா உயரமா முட்டை கண்ணா ஆந்த மாதிரி முழிப்பானே அவனா? அவரா? ஆமாப்பா. எப்படிப்பா நேர்லயே பார்த்த மாதிரி சொல்றீங்க? அம்மா, அவர் இப்ப எங்க இருக்காரு? உள்ளதான்ப்பா இருக்காரு, உங்களோட பேசணும்னு ஆவலா காத்துட்டு இருக்காரு. அட ஏன் கூட பேசவா? ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேனே, சீக்கிரம் ஓடுமா, சகல மரியாதையும் கொடுத்து கூட்டு வாமா. போமா போமா போமா. என்ன கைய உன் கை? உங்க அப்பன் தொடறதுக்கும் நீ தொடறதுக்கும் வித்தியாசமே தெரியல. ஆமா, இந்த வீட்டுக்கு இந்த பக்கமா ஒண்ணு கதவு கிடையாதா? ஐயோ, என்ன வீட்டை கட்டி வச்சிருக்கீங்க நீங்க? பயப்படாதீங்க, அப்பா கிட்ட நான் எல்லாம் சொல்லிட்டேன், தைரியமா போய் பேசுங்க. இது பாரு, இடத்து கட்டி துடிக்குது. இன்னைக்கு சகலம் சரியா இல்ல, நாளைக்கு பேசுவோமே. ஐயோ, அப்பா கோச்சிக்குவாரு, போய் பேசுங்க. ஐயோ கடவுளே. அப்பா நீங்க பேசிட்டு இருங்க, நான் காபி போட்டு கொண்டு வரேன். சரிம்மா, வாங்க வாங்க, உங்களுக்காகத்தான் வெகு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க, அமருங்க அமருங்க. கரிகாலன் பரம்பரையில வந்த உங்க பொற்பாதங்களை நான் விட போறதில்ல. நீங்க சரின்னு சொல்ற வரைக்கும் குனிஞ்ச என் தலை நிமிராது. ஒன்னும் அவசரம் இல்ல, யோசிச்சு பதில் சொல்லுங்க. அதுக்குள்ள குனிஞ்ச தலை நிமிராமையே நான் போயிட்டு வர்றேன். எதுக்கு மாப்பிள வீண் சிரமம்? நீங்க தலையா குனிஞ்சுக்கிட்டு இருக்கிறது உங்க மாமனாருக்கு ரொம்ப வாட்டமா இருக்கு. இப்பவே 2ல 1 சொல்லிப்படுற மாப்பிள. என்ன ராங் சைடுல ஓவர் டேக் பண்றியாடா? எந்தடா சரிங்க ஒடிக்கிறேன். நான் சடன் பிரேக் சண்முகம் இல்லடா. காரணம் இருக்கு. இந்த பையன் என்ன போலீஸ்ல மாட்ட வச்சான். ஏண்டா ஊட்டி வர உறவு சினிமா பார்க்க போறியா? அதுல யார பார்த்தா உனக்கு தூக்கம் வராது? கேஆர் விஜயா. அதுக்கப்புறம் உங்க மகன் விதவையா போயிடுவா. இந்த சோனி பையன் உனக்கு தாலி கட்டாம எப்படி நீ விதவையாவரேன்னு நான் பாக்குறேன். டாக்ஸி முதுகுல எக்ஸாடா போடுற டாய். இப்போ உன்ன போனா போறது விடுறேன். வெள்ள வாடா, உன் மீட்டரை கைட்டுறேன். யாரை நம்பி நான் பிறந்தேன்? பொங்கடா பொங்க, என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க. எவரை நம்பினேன் புட்டேன்? பொண்டையா ஒண்டி, நான் காலம் ஒத்தினா அங்க பாருங்க மாமா. மாமா வெள்ள சுவ கருப்பாக பாருங்க மாமா. ஏன் டூத் பிரஷ் ஷூக்கு பாலிஷ் போடுறான்? இல்ல மாமா, இது அவ பிரஷ் இல்ல. வேற யாரு பிரஷ்? உங்களது.
மரியாதை வெளியே வந்து உத வாங்கிக்க. மாட்டேன். ஏண்டா? நீங்க வெளியே வந்தா உதப்புங்களே. ராஸ்கல், அங்கே இரு. கமான் சில்ட்ரன், கமிட்டி மீட்டிங். வாங்க வாங்க வாங்க. கமிட்டி மீட்டிங் வாங்க வாங்க. கனம் அங்கத்தினர்களே, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக இப்ப நாம கூடி இருக்கோம். எங்க பொருளாளர் பொருளாளர் அவர்களே, நம்ம பொருளாதார நிலைமை எப்படி இருக்கு? கஜானாவில பணம் எவ்வளவு இருக்கு? இப்போதைய கையிருப்பு 3 ரூபாய் 60 பைசா. ஐயோ, திடீரென பொருளாதார நிலையை தலைவர் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? டேய், உங்க அக்காவுக்கு நிறைய துணிமணி வாங்கணும், நகைகள்லாம் வாங்கணும்டா. எனக்கு எதுக்கு? நான் தான் நல்ல சேலை கட்டிருக்கேனே, நல்ல நகை போட்டிருக்கேனே. மோரக்கட்டை, இது நல்ல சேலை நல்ல நகையா? இந்த உருவத்துல உன்னை பார்த்தா நான் முரளி ஓடிடுவான். இப்ப பணத்துக்கு நான் எங்க போவேன்? மாமா, நம்ம கைவசம் ஒரு ஐடியா இருக்கு. ஐடியா இருக்கா? படுவா, முதல்ல வெளியே வந்து உத வாங்கிச்சு, அப்புறம் தான் ஐடியா சொல்லணும். கணம் தலைவர் அவர்களே, கமிட்டி நடக்கும் போது அங்கத்தினரை அவமதிப்பது குற்றமாகும். அப்படிங்களா? மன்னிச்சிருங்க. கனம் அங்கத்தினர் அவர்களே, என்ன மன்னிச்சிருங்க. வெளியே வந்து உங்க ஐடியாக்களை கொட்டுங்க. வாங்க வெளியே வாடா. தலைவர் அவர்களே, அக்கா ஒரு தங்க முட்டை போடுற வார்த்தை அன்னைக்கு சொன்னீங்களே, இப்போ அக்கா ஒரு தங்க முட்டை அட சொல்லுங்க. அத வித்தா நிறைய பணம் கிடைக்கும். இதான் ஐடியாவா? இனிமே கமிட்டியில வந்து ஏதாவது ஐடியா கொடுத்த நம்மளுக்குள்ள கொலை விழுவும். கொலை பாடுவா.